இந்த உலகத்தில் யார் வேணாலும் இப்படி ஒரு ஸ்டன்னிங்கான இமேஜை க்ரியேட் பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்? இது தாங்க இன்றைக்கி இந்த ஏஐ டூல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான விடை நோன்னு தான் சொல்லணும். மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த ஏஐ டூல்ஸை கண்டு பயப்படுறாங்க. ஏன்னா இது வந்து ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு ரொம்ப பேர் பயப்படுறாங்க. இது உண்மையாகவே ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுமா, இல்லை நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை தான் ரிப்பீட் பண்ணுறோமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். த ஃபியர் ஆஃப் நியூ டெக்னாலஜி. நம்ம வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா எந்த ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டெக்னாலஜி வரும்போதும் மக்கள் முதல்ல அதை வந்து தடுத்து தான் இருக்கானுங்களே தவிர அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. உதாரணத்துக்கு 1940களில் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு. பிரிண்டிங் ப்ரெஸ் வரும்போது கையால் எழுதுறவங்களும் ஸ்டோரி டெல்லர்ஸும் இதுக்கு ரொம்ப வந்து எகென்ஸ்டாக இருந்தாங்க. அதை வந்து வரக்கூடாது, இது வந்து ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை வந்து பறிச்சிடும், அதே மாதிரி ஹியூமனோட க்ரியேட்டிவ் ஒர்க்கை வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், எங்களுக்கு வேலைலாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நிறையா பேர் அதை வந்து தடுத்தாங்க. அதுக்கு வந்து எகென்ஸ்டாக இருந்தாங்க. பட் ரியாலிட்டியில் வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஃபியூச்சரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் அண்ட் பப்ளிஷிங். ஃபியூச்சரில் இந்த பப்ளிஷிங் அண்ட் ஜேர்னலிசம் இண்டஸ்ட்ரி பல பேருக்கு வேலை கொடுக்குது, இன்றைக்கும் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் 1880களில் ஃபோட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு வரும்போது ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபிக்கு எதிராக இருந்தாங்க. என்ன தான் ஃபோட்டோ எடுத்தாலும் இது வந்து ஹியூமன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்காது, இது வந்து நேச்சுரல் கிடையாது, இது வந்து எங்களோட வேலையெல்லாம் பறிக்கும், இது வந்து எங்களுக்கு எகென்ஸ்டானது அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதுக்கு வந்து எகென்ஸ்டாக இருந்தாங்க. பட் ஃபியூச்சரில் என்னாச்சு, இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரையணும் அப்படின்னா ஒரு மனுஷனை நிற்க வச்சு அதை பார்த்து அப்படியே வரைவாங்க, அவரும் ரொம்ப நேரம் நிற்கணும் ஒரே போஸ்ட்டில். பட் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வரும்போது ஃபோட்டோகிராஃப் பார்த்து ரியலிஸ்டிக்காக ரொம்பவும் தத்ரூபமாக வரையிறதுக்கு ஆர்டிஸ்ட்டு கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வச்சும் இந்த ஃபோட்டோகிராஃப் வச்சு ரொம்ப தத்ரூபமாக நிறைய பேர் வரைகிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியுமே ஆர்டிஸ்டோட கிரியேட்டிவிட்டியை கில் பண்ணல. தென் 1990களில் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த ஃபோட்டோஷாப்லாம் வரும்போதும் இதே ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு வந்து எகென்ஸ்டாக இருந்தாங்க. இது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே எகென்ஸ்டாக இருக்குது, இது எங்களோட வேலையை பறிச்சிரும் அப்படின்னு தான் நிறையா பேர் வந்து இதுக்கு வந்து எகென்ஸ்டாக போர்க்கொடி தூக்குனாங்க. பிற்காலத்தில் இது வந்து இந்த டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டுங்கிற பெரிய ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிச்சு. இன்றைக்கி வச்சு இது பெரிய வேலையாக இருந்துகிட்ருக்கு. இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு நியூ டெக்னாலஜியுமே ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை கில் பண்ணலை, ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏஐ டூல்ஸை வச்சு நம்ம ஃபியூச்சரில் என்ன நிறைய பெனிஃபிட்ஸை அறுவடை பண்ணலாம் அப்படின்னா ப்ரோட்டோடைப்பிங் அண்டு ஐடியா ஜென்ரேஷனுக்கு வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு சிங்கிள் கிளிக்லேயே ஒரு ப்ரோட்டோடைப் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு வந்து ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஐடியாவை கூட வந்து இந்த ஏஐ டூல் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒரு மாஸ்டர் பீஸை அது மூலமாக அந்த ஐடியாஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் நிறைய டூல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் வந்து ஒரு பிகினர் லெவலில் வர்றவங்களுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது வரையும் போது தப்பு பண்ணுறாரு, ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி வரும்போது தப்பு பண்ணுறாருன்னா அந்த ஏஐ டூல்ஸே வந்து நீங்கள் இது பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம், இதுக்கு பதில் தான் இது மாதிரி பண்ணலாம், அது வந்து சஜஷன் கொடுக்கலாம். இல்லைனா இது வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு பதில் தான் இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய வந்து ஏஐ டூல்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே நமக்கு வந்து இந்த புதுசாக என்ட்ரி லெவலில் வர்றவங்க வந்து ஒரு வருஷக்கணக்கில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் சீக்கிரமே ஒரு ஸ்கில்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஷேர் பண்ண முடியும். தென் மனித மூளைக்கே எட்டாதவாறு நிறைய ஐடியாவை வந்து இன்றைக்கி வந்து ChatGPT கிரியேட் பண்ணுது. ஸோ நம்மளும் கற்பனையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்து இந்த ChatGPT மூலமாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை வச்சுவே நம்ம வந்து நிறைய ப்ரோட்டோடைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்றைக்கி முக்கால்வாசியான 3D ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டிசைனர் ஆகட்டும், எல்லாருமே வந்து நான் எல்லாரையும் சொல்லலை 80% ஆஃப் பீப்புள் வந்து கூகுளில் உள்ள ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து UI டிசைனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஆடாக இருக்கட்டும், இது எது இருந்தாலுமே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணுறோமே தவிர யாருமே ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறதில்ல. ஸோ இதே தான் நம்ம வந்து ஏஐ டூல்ஸை வச்சு பண்ண போகிறோம். ஏஐ கொடுக்குற ஒரு ஜென்ரேட் பண்ணுற ஐடியாவை வச்சு இந்த ஐடியாவுமே நம்மளோட ஓன் ப்ராம்ப்டில் நம்ம சிந்திக்கிற மாதிரி எனக்கு இதெல்லாம் வேணும், இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுக்கும்போது அது ஒரு இமேஜை காட்டும். ஸோ இந்த இமேஜை பாருங்கள், இது மாதிரி வேணால் வரைஞ்சிக்கிறீங்களா, இது மாதிரி வேணால் ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறீங்களா, இது மாதிரி ஒரு பேம்ப்ளெட் க்ரியேட் பண்ணுறீங்களா, இது மாதிரி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறீங்களா, அது சஜஷன் கொடுக்கும். அதை வச்சுமே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை வந்து ஈஸியாக எளிமையாக இந்த ஏஐ டூல்ஸை வச்சு கிரியேட் பண்ணலாம்.
இப்போ இதில் நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியை கில் பண்ணாது, என்ஹான்ஸ் தான் பண்ணோம் அப்படின்னு நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த ஜிப்லி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ChatGPTல ஈஸியாக க்ரியேட் பண்ணுறோம். இதை பற்றி ஜிப்லி ஸ்டுடியோ ஃபவுண்டர் ஹாயோ மியாசாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏஐ ஆர்ட் எல்லாமே இன்சல்ட் டு லைஃப் இட் செல்ஃப் அப்படின்றது. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு உண்மையாக ஒரு ஆர்ட்டை லவ் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு நியூ டெக்னாலஜி வரும்போது எப்படி பாஸ்டில் ஹிஸ்ட்ரியில் எப்படி எல்லாருமே எதிர்த்தாங்களோ, எப்படி ரெசிஸ்ட் பண்ணாலோ அதே மாதிரி தான் இவரும் ரெசிஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக நம்மளுமே அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு வந்து அது ஏஐ டூல்ஸ்லாம் எகென்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. உண்மையாகவே ஒரு டிராயிங், ஒரு ஆர்ட்டுங்கிறது ஹியூமன் எமோஷன்ஸு, நம்மளோட சோல் இதெல்லாம் பொறுத்து க்ரியேட் பண்ணுறது தான். பட் இந்த டெக்னாலஜிஸ்ன்னு வரும்போது நம்ம சில டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ முடியும். நம்ம இந்த வேகமாக ஓடுற உலகத்தில் நம்மளும் ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறி வாழணும் அப்படின்னா டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா முக்கால்வாசியான ஆர்டிஸ்ட்னாவே ரொம்ப நல்லவனாக தாங்க இருப்பாங்க. அப்படி சொல்கிறதுக்கு பதில் தான் நல்லவனாக இருந்தால் தான் ஆர்டிஸ்டாகவே ஆக முடியும். இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஆர்டிஸ்ட் துறையில் உள்ளவங்க ரொம்பவும் தங்கமான மனசு உள்ளவங்க தான் இருப்பாங்க. இதை வந்து தங்களுக்கு எதிரானதை எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொருளாதாரத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, நான் நேர்மையாக இருப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் நிறையா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா சினிஃபீல்ட்லையாக இருக்கட்டும், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் ரொம்பவும் ஏழ்மை நிலைமையில இருப்பாங்க. ஏன்னா அவங்க நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஒரு நியூ கேமரா வந்தப்போ கேமராவுக்கு மாறி இருக்க மாட்டாங்க, வேறு நியூ டெக்னாலஜி வரும்போது நியூ டெக்னாலஜிக்கு மாறி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. பட் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி, இந்த க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் இந்த டெக்னாலஜிலாம் யாரை யூஸ் பண்ணாங்களோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து உச்சத்தில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கமல்ஹாசன் எந்த ஒரு நியூ டெக்னாலஜியுமே மீடியா சைடில் வரும்போது அவர் வந்து அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தன்னோட ஃபிலிம்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸை வந்து தருவார். ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவர் நிறைய பணம் பார்க்குறாரு. அவர் மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எமோஷனல் இடியேட்டாக இருக்காமல் உங்களோட ஹியூமன் கிரியேட்டிவிட்டி கூட இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணி உங்கள் கிரியேட்டிவ் ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த ஹியூமன் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஒரு நியூ ஜாப் ரோலை வந்து கிரியேட் பண்ண போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கிறோம். பட் இந்த ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய ஜாப் ரோலே கிரியேட் ஆக போகுது. யாரெல்லாம் அப்டேட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்க போகுது. இது வந்து ரொம்ப லாங்லலாம் இல்லைங்க, ஒரு 6 மாதத்துக்கு இடையில நடக்க போகுது. அந்த ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அசிஸ்டட் அனிமேட்டர்ஸ் அண்ட் ஏஐ அசிஸ்டட் கிராஃபிக் டிசைனர்ஸ். யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன் பண்ணுறாங்களா, ஒரு டிசைன் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக தான் இந்த ஜாப் ரோல் வரப்போகுது. இது ஏன்னா ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸில் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணுங்கிறத தான் பார்ப்பாங்களே தவிர, நீ உட்காந்து வருஷம் முழுக்க வரைஞ்சிக்கிட்டு இரு அப்படின்னா யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாருமே காசுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஸோ காசு சம்பாதிக்கிறதுல மெயினாக குறிக்கோளாக இருங்க. அதனால் ஏஐ டூல் கற்றுக்குங்க. எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்களும் எதிர்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஃபைனலாக நம்ம இந்த ஏஐ பற்றி பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அந்த ஏஐ கண்டிப்பாக கற்றுக்கணும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறியதெல்லாம் மண்ணுக்கு மேலே, மாறாததெல்லாம் மண்ணுக்கு உள்ளே. நீங்களும் மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.